தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிற திருப்புலம்பல் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன திருப்புலம்பல் அப்படின்னா, சிவபெருமான் மீது அன்பு கொண்டு பக்தி கொண்டு அதனால் மனம் உருகி கசிந்து அழுவதே இங்கு புலம்பலாக கூறப்பட்டது. அழும் அவர்க்கு அன்பன் என்று சிவபெருமானை குறிப்பார்கள். அதாவது அழுது கசிந்து உருகுகிறவர்களுக்கு அன்போடு அருள் செய்கிறவனாக சிவபெருமான் இருக்கின்றார் என்பதும் பொருள். இது சிவானந்த முதிர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது சிவானந்தத்தில் திளைத்து அங்கு இருப்பதையே விரும்புகின்ற பக்தர்களின் மனநிலையை இது குறிக்கிறது. இப்போ இதில் 3 பாடல்கள் இருக்கின்றன. இது திருவாரூரில் அருளி செய்யப்பட்டது. திருவாரூர் தலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தலத்தை பற்றி பல முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த பதிகத்தில் 3 பாடல்கள் இருக்கிறது என்று சொன்னேன். முதல் பாடல் திருவாரூரை குறித்தோம், 2வது பாடல் திருப்பெருந்துறை, 3வது திருக்குற்றாலம். இப்படி 3 தலங்களை குறித்து பாடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் திருவாரூரில் அருளி செய்யப்பட்டது. சரி, இப்போது இந்த திருவாரூர் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த திருவாரூர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. பஞ்சபூத ஸ்தலம் என்றால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அப்படி 5 தலங்கள் இருக்கின்றன. இதில் இந்த திருவாரூர் பிருத்திவி ஸ்தலம், அதாவது நிலம் என்பதற்கு தலமாக விளங்குகிறது. இதை போலவே காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி, இப்போது இது பஞ்சபூத ஸ்தலம் மட்டும் அல்லாமல் விடங்கஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விடங்கம் என்றால் ஊழியால் செதுக்கப்படாத இறைவன் குடிக்கொண்டுள்ள கோயிலை விடங்கத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப்த விடங்க ஸ்தலமாக விளங்குகிறது. சப்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 அப்படின்னு பொருள். 7 விதமான நடன அசைவுகளை அது குறிக்குது. அந்த 7 நடன அசைவுகளில் முதன்மையாக விளங்குகிறது இந்த கோவில். இதில் உள்ள சிவன் அஜபா நடனத்தை ஆடுவதாக ஐதீகம். அஜபா அப்படின்னு சொன்னோன்னா பேச்சு இல்லாமல், அதாவது கோஷங்கள் இல்லாமல், பாடல் இல்லாமல் நடனம் ஆடுவது. அதுதான் இங்கே அஜபா நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திருவாரூரில் அவ்வாறு தான் நடனம் ஆடப்படுகிறது. சரி, இப்போது இந்த அஜபா நடனத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொல்லணும். இந்த தலம் இந்திரன், விஷ்ணு, மகாலட்சுமி அனைவராலும் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். விஷ்ணு இவரை தன்னுடைய மார்பிலை வைத்து பூஜை செய்கிறார். அதாவது சிவபெருமானிடம் அவருடைய மூர்த்தத்தை, அதாவது சோமாஸ்கந்தர் வடிவத்தில் உள்ள மூர்த்தத்தை வாங்கி அதை தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டு பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்யும் பொழுது என்ன ஆகிறதுனா, இவரோ பார்க்கடலில் இருக்கிறாரு. அதனால் அசைவு, அலைகளின் அசைவுக்கு தகுந்தபடியும், அதே போல் இவருடைய மூச்சு காற்றின் அசைவுகளுக்கு தகுந்தபடியும் மேலும் கீழும் பக்கவாட்டிலுமாக அவர் உள்ளே இருக்கிற அந்த உருவம், அந்த உருவச்சிலை அசைகிறது. இதைத்தான் அஜபா நடனம் குறிக்கிறது. இந்த சிலையை, அதாவது இந்த இவர் வழிபட்ட, திருமால் வழிபட்ட இந்த சிலையை பின்னால் சிவபெருமான் அவருக்கு அருள் செய்கிறார். இந்த சிலையை இந்திரன் அவரிடம் வேண்டி பெற்றார். இந்திரன் பூஜித்து வருகிறார். ஒரு முறை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் வரம் கேட்கும் பொழுது இந்த உருவத்தை கேட்கிறார், இந்த மூர்த்தியை கேட்கிறார். ஆனால் தான் வழிபடுகிற சிலையை கொடுப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. யாருக்கு? இந்திரனுக்கு. அதனால் என்ன செய்கிறார்னா, இதை போலவே 6 மூர்த்திகளை செய்து இதில் ஒன்றை எடுத்துக்கொள்ள என்று முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுக்க, அவர் சரியாக எந்த மூர்த்தியை விஷ்ணு வழிபட்டாரோ அதை தேர்ந்தெடுத்து விடுகிறார். சரி என்று அவருக்கு அத்தனை இதையும் கொடுத்துட்றாரு. அவர் இங்கே இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது அந்த ஒரிஜினல் என்று சொல்லப்படுகிற அந்த மூர்த்தி. மற்றவையெல்லாம் வேறு வேறு கோவில்களில் இருக்குது. சரி, இப்போது இந்த தலத்தினுடைய தலப்புராணம் இதை நாம் பார்த்தோம். இது மிகவும் பழமையான கோவிலாக அறியப்படுது. அதாவது தில்லையை காட்டிலும் தில்லை சிதம்பரமே பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவாரூர் கோவிலை பூங்கோவில், திருமூலட்டானம் அப்படின்னு அழைப்பதுண்டு. இதுவும் பெரிய கோவில்தான். அதனுடைய தொன்மையும் பல காலத்துக்கு முன்னாடி, ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோவில்.
இதன் பழமை காரணமாக இங்கே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுவதில்லை. இது தில்லையிலே எந்த பதிகத்தை பாடினாலும் இறுதியில் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையோடு முடிப்பாங்க. ஆனால் இங்கே அது இல்லை. காரணம் என்றால் இது அதை காட்டிலும் தொன்மையானது அப்படிங்கிற காரணத்தினால தான். சரி, இந்த தலத்துக்கு வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவிலில் திருவாரூர் ஆழித்தேர், திருவாரூர் தேர் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள தேர் ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் பிறந்தாலே முக்தி அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. சரி, இங்கே என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, மனுநீதி சோழன், இந்த மனுநீதி சோழன் வாழ்ந்த காலத்தில் இது தலைநகரமாக இருந்திருக்க வேண்டுமா. அப்பொழுது பசுவுக்கு நீதி வழங்குவதற்காக கன்றை அவனுடைய மகன் தேர்காலில் அறியாமல் கொன்று விடுகிறான். அதனால் அந்த பசுவுக்கு நீதி வழங்குவதற்காக மனுநீதி சோழன் தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு கொன்றது இந்த ஊரில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கேற்றி வழிபட்ட தலம் இது அப்படின்னு சொல்லப்படுது. சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம், இசை சங்கீதம் கலைகள் வளர்ந்த இடம் இது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஊர். இந்த ஊரில் சுந்தரர் சிவபெருமான் அவரை தோழராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அவருக்கு பெண் கேட்டு வீதியிலே அவர் நடந்தது இந்த தலத்தில் தான். அதனால் அடிமுடி காணா திருவீதிகள் அப்படின்னு இதனுடைய வீதிகள் அழைக்கப்படுது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருவாரூர் தலத்தை முதல் பாட்டில் பாடுறாரு சம்பந்தர். அந்த பாடலை பார்க்கலாம். பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானே, கோங்கலர் சேர் குவிமுலையாள் கூரா வெண்ணீராடி, ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே, அடியேன் நின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. இங்கே மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் என்றால், பூங்கமலத்து அயனொடு மால், பூங்கமலம் என்பது தாமரை மலரில் உறைந்திருக்கின்ற பிரம்மதேவன், அவரோடு மால் திருமாலும் அறியாத நெறியானே, அறிய முடியாத தன்மையை உடைய இறைவனே, கோங்கலர் சேர் குவிமுலையாள் கூரா, இங்கே உமையவளை குறிக்கிறாரு. கோங்கமலர் போன்ற மார்பை உடைய உமையவள், அவளை தன்னுடைய ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானே. கூரா வெண்ணீராடி அப்படின்னா வெண்ணீரை, வெண்மையான திருநீரை உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கின்றவனே. ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே, இங்கே தான் திருவாரூர் தலத்தை பற்றி பேசுகிறாரு. உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட திருவாரூரில் என்னுடைய உடையானேனா என்னை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அடியேன் நான் நின் பூங்கழல்கள் அவையல்லாது, உன்னுடைய பூ போன்ற பாதங்களை அல்லாது. பூ போன்ற பாதங்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு பூக்களால் அர்ச்சிக்கப்படுகிற பாதம் அப்படிங்கிறதோடும், அன்பர்களுக்கு அவருடைய பாதங்களை தன்னுடைய சிரசில் தலையில் சூடிக்கொள்வதால் பூ போன்று மென்மையாக இருப்பதனாலும் இறைவனுடைய கழல்கள் பூங்கழல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவை அல்லாது எவையாதும் புகழேனே, வேறு எதையும் நான் புகழ மாட்டேன். அந்த உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு எதையும் யாரையும் நான் புகழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். அடுத்த பாடல் பார்க்கலாம், இரண்டாவது பாடல். இந்த இரண்டாவது பாடல் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊரை பற்றி சொல்லுகிறது. திருவாரூரில் எழுதப்பட்டாலும் இங்கே சொல்லப்படுகிற இறைவன் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானை சொல்கிறார். பாடலை பார்க்கலாம். சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூலப்படையானே, பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே, விரிபொழில் சூழ் பெருந்துறையாய், அடியேன் நான் உடையானே, உனை அல்லாது ஒரு துணை மற்றறியேனே. சடையானே அப்படின்னு இறைவனுடைய ஜடாமுடியை பற்றி பாடுகிறாரு. இந்த ஜடாமுடி ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, இது அடுத்த வார்த்தையில் தழலாடி அப்படிங்கிறாரு. தழல் என்பது நெருப்பு. நெருப்பை கைகளில் ஏந்தி கொண்டு இறைவன் நடனமாடுகின்றான், அதனால் தழலாடி. அவன் நடனமாடும் பொழுது சுற்றி சுழன்று ஆடுவதால் அவனுடைய ஜடாமுடியானது விரிந்து திசைகள் எங்கும் பறக்கிறதாம். இதைத்தான் காரைக்கால் அம்மையார் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கங்குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் உரைகின்ற திருவாலங்காடு அப்படின்னு பாடுகிறார் காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகத்தில். ஆக இறைவன்
அவனுடைய விரிசடை அப்படின்னு சொல்லப்படுகிற ஜடை அவன் ஆடும் பொழுது 8 திசைகளிலும் பறக்கின்றது. தழல் ஆடி தயங்கு மூவிலை சூழ படையானே அப்படின்னா விளங்குகின்ற மூவிலை 3 இலை போன்ற அமைப்பை உடைய சூலம் திரிசூலத்து தன்னுடைய படையாக வைத்துள்ளவனே படையானே. பரஞ்சோதி அப்படின்னா மேலான ஒளிமயமானவனே. பசுபதி உயிர்களுக்கெல்லாம் தலைவனே என்ற அர்த்தம். பசுபதி அப்படின்னா மழ வெள்ளை விடையானே. மழை அப்படின்னா இளமையான வெண்மையான விடையானே. ரிஷபத்தை உடையவனே. ரிஷபத்தை வாகனமாக வைத்திருக்கிறார், அதனால் விடையானே. விரிப்பொழில் சூழ் பெருந்துறையாய். விரிந்த பொழில்கள் என்றால் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உரைகின்றவனே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திருப்பெருந்துறை பற்றி நான் ஏன் விரிவாக சொல்லலைன்னா பல பாடல்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த திருப்பெருந்துறையில் இறைவன் குருந்த மரத்தடியில் குரு வடிவாக வந்து மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்டு அவருக்கு அருள் புரிந்த காரணத்தினால திருப்பெருந்துறை இறைவனை அவர் பல பாடல்களில் போற்றியிருக்கிறாரு. அடியே நான் உன்னுடைய அடியவன். உடையானே என்னை உடையவனே, இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் உடையவனே அப்படிங்கிற பொருள். உன்னை அல்லாது ஒரு துணை மற்றறியேனே. உன்னை அல்லாது எனக்கு துணையாக வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். முதல் பாடலிலே திருவாரூரில் உன்னுடைய பாதங்களை மட்டுமே நான் புகழ்வேன் என்றாரு. அடுத்த பாடலில் திருப்பெருந்துறை இறைவனை குறித்து சொல்லி உன்னை அல்லாது எனக்கு வேறு துணை இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து 3வது பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் திருக்குற்றாலநாதரை, அதாவது திருக்குற்றாலத்தில் உரைகின்ற இறைவனை குறித்து பாடப்பட்ட பாடல். இந்த திருக்குற்றாலத்து கோவில் பற்றி ஒரு சிறிய தகவல் தெரிந்து கொள்ளலாம் நாம். என்னென்னா, இந்த கோவில் சங்கு வடிவில் அமைந்திருக்கிறது. இங்கே இந்த கோவில் இருக்கும் பொழுது, அதாவது எப்படி உருவானது அப்படின்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது திருக்கைலாயத்தில் நடக்குது. அப்போது அகத்தியரை அவர் தெற்கு திசைக்கு போக சொல்கிறாரு சிவபெருமான். அதாவது உலகம் சமநிலையை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அங்கே வட திசையில் கூடியிருக்கும் பொழுது அகத்தியரை மட்டும் தென் திசைக்கு சென்று அங்கே விஷ்ணுவின் வடிவில் இருக்கிற சிலையை நீ வந்து சிவலிங்கமாக்கி வழிபடு, நான் உனக்கு அங்கே திருமண காட்சியை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அகத்தியருக்கு தான் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை, இறைவனுடைய திருமண காட்சியை பார்க்க முடியாது அப்படின்னு வருத்தம் இருக்குது. அதனால் இவர் நீ அங்கே சென்று வழிபடு, நான் உனக்கு காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அகத்தியரும் புதிய மலை பக்கம் போகிறாரு. அங்கே போய் அவர் அங்கே வைணவ ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு ஒரு வைணவர் போல் உள்ளே நுழைந்து அந்த விஷ்ணுவின் மூர்த்தத்தை பிடிக்கிறாரு. தலையில் வைத்து பிடித்து அதை சிவலிங்கமாக மாற்றி வேத பாராயணம் செய்து சிவபெருமானை குறித்து வழிபாடு செய்ய அவருக்கு கைலாய காட்சி கிடைக்கிறது. ஆனால் பிற வைணவர்கள் அவர் மீது கோபம் கொள்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அவர் சொல்கிறாரு, இதே இடத்துல இருக்கிறது விஷ்ணு தான், நீங்கள் வழிபடுங்க, அரியும் சிவனும் ஒன்று தான், வேறுபாடு காட்ட வேண்டாம் என்று சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அன்று முதல் இது சிவாலயமாக வழிபடப்படுகிறது. இதுதான் திருக்குற்றாலத்துடைய தலபுராணம். சரி, இந்த திருக்குற்றால இறைவனுக்கு பெயர் குற்றாலநாதர், திரிகூடநாதர் அப்படிங்கிற பேர். ஒரு சிற்றிலக்கியமே திருக்குற்றால குறவஞ்சி என்கிற சிற்றிலக்கியமே இந்த இறைவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான். அவர் அந்த விஷ்ணுவின் உருவத்தை தலையில் வைத்து அழுத்தி பிடித்ததால், சிவலிங்கமாக பிடித்ததால் அவருக்கு தலைவலி வந்துவிடக்கூடாது என்று மகா சந்தனாதி தைலத்தை இவருக்கு அடிக்கடி தைல அபிஷேகம் நடைபெறுகிறது. சரி, இப்போது இந்த பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் மிகவும் நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கக்கூடும். இந்த உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறை களர் கீழ், கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. இதான் பாட்டு. உற்றாரை யான் வேண்டேன். முதல்ல சொன்னார் அவர், உன்னுடைய பாதங்களை தவிர யாரையும் புகழ மாட்டேன், அடுத்து உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் ஆதரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உற்றாரை யான் வேண்டேன், எனக்கு உற்றவர்கள் அப்படின்னு உறவினர்கள் யாரும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதற்கெல்லாம் மேலான நிலையை அடைந்துட்டார். இறைவன் தான் அவருக்கு உற்றவன். ஊர் வேண்டேன், எனக்கு ஊரும் வேண்டாம். பேர் வேண்டேன், பேர் என்பது இங்கே புகழை குறிக்கிறது, பேரும் புகழும் என்று சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கற்றாரை யான் வேண்டேன், கற்றவர்களும் எனக்கு வேண்டாம். ஏன்னா புதிதாக கல்வி கற்பதற்கு அவர்களை நாடுவது வழக்கமாக இருக்கும், அதுவும் எனக்கு வேண்டாம்
ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா கல்வியின் பயனானது அனுபவம். அந்த அனுபவத்தை இவர் சிவனை நினைத்து அடைந்து விடுகிறார். அதனால் கற்றதனால் எந்த பயனும் அவருக்கு தேவை இருக்கல. கற்பனவும் இனி அமையும். அவர் கற்கப் போவதும் இறைவனுடைய அனுபவத்தில் திளைத்திருக்கும் பொழுது அமைந்து விடுமா. இங்கே அனுபவத்தை அடைந்த பிறகு கல்வியே தேவையில்லை அப்படின்றாரு. இறைவனையே அவர் இறை அனுபவமே சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே நமக்கு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரி எனக்கு நினைவுக்கு வருது. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான் அப்படின்னு பாட ஆரம்பிப்பார். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான் அப்படியே சொல்லிட்டு இறுதியிலே அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கையெனில் இறைவா நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் மெல்ல அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு பாடியிருக்காரு கண்ணதாசன். அவர் பாடின பாடல்ல அனுபவம் தான் இறைவன் அப்படின்னு சொல்ல, இங்கே இறைவனிடம் செல்கின்ற அனுபவத்தை வியந்து அது போதும் என்ற மனநிலையோடு மாணிக்கவாசக பெருமான் பாடுவதை பார்க்க முடியுது. குற்றாலத் தமர்ந்துரையும் கொத்தா, அதுவும் குற்றாலத்திலே இருக்கிற குற்றாலநாதரை குறித்து பாடுகிறார். உன் குறைக்களர் கீழ், குறைக்களல், குறை என்றால் ஒலிக்கின்ற களல், அதாவது காலிலே சிலம்பு அணிந்திருப்பதால் அவர் நடனம் ஆடும் பொழுது ஓசை எழுகிறது இல்லையா, அதனால் குறைக்களல் கீழ் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அதாவது கசிந்து உருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா கற்றாவின் அப்படின்னா கன்றையுடைய பசு, அதுபோல் நீ எனக்காக கசிந்து உருக வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது தான் கன்று எப்படி அன்னையை குறித்து எப்பொழுதும் கசிந்து உருகி ஆழும், அதே நேரத்தில் பசுவானது தன்னுடைய குழந்தைக்காக கன்றுக்காக மனம் இறங்கி அதை எப்பொழுதும் அரவணைத்து கொள்ளும், அன்பு செய்யும். அவ்வாறு உன்னுடைய மனம் எனக்காக கன்றுக்காக உருகுகிற பசுவை போல கசிந்து உருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி 3 பாடல்கள் இறைந்தது தான் இந்த பதிகம். இப்போ நாம் பதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக 10 பாடல்கள் இருக்கும். அதாவது சைவ பதிகங்கள் எல்லாமே ஒரு மரபாக 10 பாடல்கள் இருக்கும். சிலதில் 11 பாடல்கள் 11வது திருக்கடை காப்பாக இருக்கும். சில சமயங்கள் 8, 9, இதில் 3 பாடல்கள் இருந்தாலும் இது பதிகம்தான். ஏன்னா பதிகம் என்பதற்கு இன்னொரு பொருளும் பழங்காலத்தில் இருந்து இருக்குது. என்னன்னா பாடலில் பதிந்துள்ள பொருளை கூறுவது பதிகம் அப்படிங்கிறது தான். அதனால தான் 10 போன்ற இலக்கியங்களில் பதிகம் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. அதாவது பின்னாடி வந்த புலவர்களால் பதிகம் அப்படின்னு அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத சுருங்க சொல்லுவது பதிகம். இங்கே பாடலின் பொருளாக இறைவனே இருக்கின்றான் என்பதால் இங்கே சைவ திருமுறைகளில் என்ன ஒரு சிறப்பு என்றால் ஒவ்வொரு பாடலுமே பதிகம்தான். இங்கே 3 பாடல்கள் இருந்தாலும் இது பதிகம்தான். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி. ராஜி.